வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி பார்க்குற இடம் கர்நாடக மாநிலத்தின் ஒரு அற்புதமான யுனெஸ்கோ பாரம்பரியம் சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ள ஒரு கலைப்படைப்பு தான். இந்த இடம் வட கர்நாடகத்தில் பாகல்கோட் மாவட்டத்தில் இருக்கும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடம். இதன் பெயர் பட்டடக்கல். இந்த கலை சிற்பங்கள் நிறைந்த இந்த கலைப்படைப்பு சாளுக்கிய மன்னர்களின் கட்டடக்கலை மற்றும் ஒரு பாரம்பரிய சின்னமாக இன்றளவும் போற்றப்படுகிறது. இந்த இடத்தின் சிறப்பு என்னென்னா, நாம் எவ்வளவோ கோயில்கள் கட்டடக்கலைகள் எல்லாம் பார்த்துருப்போம். ஆனால் இந்த இடத்துல ஒரே இடத்துல 10 கோயில்கள் ஒரே இடத்துல இருக்குது. அந்த 10 கோயில்களும் விதவிதமான கட்டடக்கலைகளை பின்பற்றி கட்டப்பட்டிருக்கு. இந்த 10 கோயில்களில் 4 கோயில்கள் திராவிட பாணி கட்டடக்கலை, நம்ம ஊர் கோயில்கள் மாதிரி, காஞ்சிபுரத்தில் இருக்கிற கைலாசநாதர் கோயில் மாதிரி, பஞ்சபாண்டவர் ரதம் அதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்குமோ அதுபோல் இருக்கும். மீதம் இருக்கிற இந்த 4 கோயில்கள் வடநாட்டு நாகரி பாணி கட்டடக்கலை அந்த முறையில் கட்டப்பட்டிருக்கும். அதில் ஒரு கோயில் இது ரெண்டையும் கலந்து ஒரு சேர கலந்து உருவாக்கப்பட்ட ஒரு வேசரபாணி கட்டடக்கலைன்னு சொல்கிறாங்க. இந்த திராவிட பாணி நாகரி பாணி கட்டடக்கலையை கலந்து வேசரி பாணி கட்டடக்கலையை உருவாக்கியவர்கள் இந்த சாளுக்கிய மன்னர்கள். இந்த சாளுக்கிய மன்னர்கள் ஐஹொலே பகுதியில் முதல்ல கட்டடக்கலையில் தேர்ச்சி பெறுவதற்கு பயிற்சிகளை செய்து, பிறகு பாதாமின்ற இடத்துல குகை கோயில்களை உருவாக்கி அதன் மூலம் முற்றிலும் தேர்ச்சி பெற்று, பிறகு இந்த பட்டடக்கல்லில் ஒரு கலை பல்கலைக்கழகத்தையே நடத்தியிருப்பார்களோ அப்படின்னு வியந்து பார்க்குற அளவுக்கு மிகச்சிறப்பான கோயில்களை உருவாக்கியிருக்கிறாங்க. நாம் இந்த பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த பட்டடக்கல் யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமாக 1937 அறிவிக்கப்பட்டது. அதற்கு பிறகு உலக அளவில் கவனம் பெற்று பலரும் வியந்து பார்க்குறாங்க. இந்த இடத்துல மொத்தம் 10 கோயில்கள்: விருப்பாட்சார் கோயில், மல்லிகார்ஜுனர் கோயில், காடசித்தேஸ்வரர் கோயில், காலகநாதர் கோயில், காசி விஸ்வநாதர் கோயில், சங்கமேஸ்வரர் கோயில், இப்படி சிவனுக்குன்னே நிறைய கோயில்கள் அமைத்து கடைசியாக ஒரு கோயில் ஜெயின நாராயணர் கோயில் அப்படின்னு ஒரு ஜெயின மதத்துக்கு உரிய கோயிலையும் அமைச்சிருக்கிறாங்க. இந்த 10 கோயில்களில் இப்போவும் வழிபாடு நடந்துகிட்டு இருக்கிற கோயில் விருப்பாச்சார் கோயில். இந்த விருப்பாச்சார் கோயிலில் இருக்கிற நந்தி இப்போவும் உயிரோட்டமாக அப்படியே இருக்குது. இந்த கோயில் விருப்பாச்சார் கோயில் உள்ளார நுழைஞ்சோம்னா நிறைய தூண்கள், அந்த தூண்களில் ஏராளமான சிறு சிறு சிற்பங்கள். அந்த ஒவ்வொரு சிற்பமும் மகாபாரதம், ராமாயணம், பஞ்சதந்திர கதைகள், இப்படி பல விதமான இலக்கியங்களிலிருந்து செதுக்கப்பட்டிருக்கு. இந்த கலைப்படைப்புகளுக்கு அடுத்து பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய பிரம்மாண்டமான கோயில் மல்லிகார்ஜுனர் கோயில். இந்த மல்லிகார்ஜுனர் கோயிலுக்கு அடுத்ததாக இருக்கிறது சங்கமேஸ்வரர் கோயில். இந்த 2 கோயில்லையும் ஒரு கல்வெட்டு இருக்குது. 2ஆம் விக்ரமாதித்தனுடைய கல்வெட்டு இருக்குது. அவனுடைய வெற்றி தூண் இன்றளவும் நடுநாயகமாக இந்த இடத்துல இருக்குது. அது வரலாற்று முக்கியத்துவம் கருதி அது போற்றி பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு கன்னட மொழியில் பொறிக்கப்பட்ட ஒரு பழமையான கல்வெட்டு. சுமார் 7ஆம் 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டு. அந்த கல்வெட்டில் 2ஆம் விக்ரமாதித்தன் இளவரசனாக இருந்த போதும், மன்னனாக பட்டம் முடிசூடிய போதும், பிறகு சில ஆண்டுகள் ஆட்சி செலுத்தி ஒரு முதிர்நிலையில் இருந்த போதும் 3 முறை அவன் பல்லவர்களோடு போரிட்டு வெற்றி பெற்றதை சொல்லும் அந்த வெற்றி தூண் இதுதான். நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த வெற்றி தூணில் அந்த வரலாறு பொறிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக இந்த கோயில்கள், இந்த விருப்பாச்சார் கோயில் அருகில் இருக்கும் அந்த மல்லிகார்ஜுனர் கோயிலெல்லாம் 2ஆம் விக்ரமாதித்தன் ஏற்படுத்தியது என்று நமக்கு தெளிவாகிறது. அது மட்டுமல்ல,
அவன் காஞ்சிபுரத்தில் கண்ட அந்த காட்சி, அந்த கைலாசநாதர் கோயில் அவன் மனதில் விட்டு அகலவில்லை. அதனால் அவன் என்ன பண்ணான், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த கோயில் பார்க்குறதுக்கு அப்படியே கைலாசநாதர் கோயில் எப்படி இருக்குமோ அது போல் இருக்கும். மகாபலிபுரம் கடற்கரை கோயில் எப்படி இருக்குமோ அது போல் இருக்கும். பல்லவர்களை வெற்றி கொண்டவன் தனது தந்தையாகிய 2ஆம் புலிகேசியை வீழ்த்திய அந்த 2ஆம் நரசிம்மவர்ம பல்லவன் காலத்து போரை மனசில் வச்சுட்டு அவன் பல்லவர்களோட 100 ஆண்டுகள் கழித்து மீண்டும் போரில் ஈடுபடுறான். ஆனால் அவனால் எதையும் அழிக்கிறதுக்கு முடியல. அவன் வெற்றி பெற்ற அந்த செல்வத்தையெல்லாம் திரும்பவும் கோயிலுக்கே ஒப்படைச்சிட்டு திரும்பி வரான். அதே போல் கட்டடக்கலைகளை ஏற்படுத்தணும்னு நம்ம மனசில் பதிஞ்சிருது. அதுக்காக உருவாக்கின கோயில்கள் தான் இந்த கோயில்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் தூணில் இருக்கும் சிற்பங்கள். இந்த விருப்பாச்சர் கோயில் தூணில் இருக்கிற கதைகளை சொல்லும் பலவிதமான சிற்பங்கள், ஆண் பெண் உருவங்கள், சாமானியர்களின் சிற்பம், பெண்களின் நடனம் மற்றும் இராமாயண மகாபாரத கதைகளை சொல்லும் சிற்பங்கள், மலர் சிற்பங்கள் என ஏராளமான சிற்பங்கள் இங்கே இருக்குது. இதையெல்லாம் விளக்கி சொல்வதற்கு ஒரு சரியான ஒரு வழிகாட்டி இங்கே இல்லாதது ஒரு பெரிய குறை தான். நாமளே நிறைய சிற்பங்கள் பார்த்து பரவசமடையலாம். இந்த சிற்பங்கள் எல்லாம் ஒரு சிவப்பு நிற மணற் பாறைகளால் உருவாக்கப்பட்டிருக்கு. நுணுக்கமான சிற்பங்கள் செய்வதற்கு இது போன்ற ஒரு அதிக கடினமில்லாத மணற்பாறைகளை இவர்கள் பயன்படுத்தி இருக்கிறாங்க. இந்த கோயில்களை எல்லாம் முழுமையாக சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு நாள் பத்தாது. அற்புதமான இந்த கலைப்படைப்பை பார்த்து ரசித்ததோ திருப்தியோடு நாம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.